ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்த புது வரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேங்கேரி கத்திரி தாங்க. இந்த வேங்கேரி கத்திரி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க விதையை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் நமக்கு விதை போட்டு நாற்று எடுத்து வச்சு நல்லா வந்திருக்குங்க. இது நிறைய காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கத்திரி. இப்போ தான் முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் போட்டிருக்கேங்க. இதோட விதைகள்லாம் நான் சேகரித்து வைக்கிறேன். வேணுன்றவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு விதைகளை ஷேர் பண்ணுறேங்க. இதோட காய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியதுங்க. இது நல்ல காய் நல்லா நீட்டமாகவும் இருக்கும். சுவையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த வேங்கேரி கத்திரி 2 செடி வளர்த்தாலே போதுங்க, வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயில் அந்த தொப்பி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதில் முள் இருக்குங்க. மேலே இருக்குது பார்த்திங்களா தொப்பி மாதிரி, அங்கே முள் இருக்கும். அதே மாதிரி செடியோட இலைகள்லேயும் முற்கள் இருக்குங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வேங்கேரி கத்திரின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு 4 கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருந்தது, அதை மட்டும் எடுத்துட்டேன். ஆனால் நிறைய பிஞ்சுகள் இருக்குங்க. இன்னொரு வாட்டிக்கு நான் அறுவடை செய்யும்போது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.